और ये यहाँ गुस्सा दिला रहा है। ठीक है यार, गुस्सा मत कर, एक दूसरे से बात कर रहे हैं। दूसरा दोस्त बोलता है गुस्सा मत कर, ठीक है सब ठीक हो जाएगा, नींद भग जाएगा, फिर अब हम ऑफिस के अंदर जाएंगे। तो अब दुकानदार को पैसे देने की बारी आती है। तो போன வீடியோவின் தொடர்ச்சி தான் இது. சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹிந்தி லேர்னிங் வீடியோ வாரத்தில் 2 வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் பேசுகிற ஹிந்தி பியோர் ஹிந்தி, சரளமாக எப்படி பேசுறது அதை தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சின்ன சின்ன வேர்டை நான் சொல்லி கொடுக்குறது கிடையாது. ஒரு கான்வர்சேஷன் எப்படி பண்ணுவாங்க அதை பற்றி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்படி தான் பேசுவாங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் இருக்கேன். அதாவது பிறந்ததே மகாராஷ்டிராவில், அங்கே ஒரு 20 வருஷம், எம்பியில் வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. 16 வருஷம் நான் ரன்னிங்கில் இருக்குது. அப்போ நான் இங்கே தான் இருக்கேன். நான் என் தமிழ் பேசுகிறத விட நான் ஹிந்தி தான் அதிகமாக பேசுகிறேன். ஹிந்தி தான் எனக்கு சரளமாக வரும் தமிழை விட. தமிழும் நல்லா தான் பேசுவேன். ஸோ தமிழ் தாய்மொழி, இது செகண்ட் லாங்குவேஜ் எனக்கு. அதனால் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹிந்தி ஈஸியான முறையில் நான் சொல்லித்தருவேன். கான்வர்சேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லித்தருவேன். அதோட தொடர்ச்சி இது. और ये यहाँ गुस्सा दिला रहा है. அவங்க டீ குடிக்க போகிறாங்க. அங்கே டீ கடைக்காரன் கொஞ்சம் வெறுப்பேற்றினால இவன் இங்கே கோவத்தை கலப்புகிறான் அப்படின்னு அர்த்தம். ठीक है यार गुस्सा मत कर, சரி யார் கோவப்படாத அப்படின்றாங்க அவங்க ஃப்ரெண்டு. ஏக் தூசரே சே பாத் கர் ரே ஹேன், ஒருத்தரை ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. दूसरा दोस्त बोलता है गुस्सा मत कर, இன்னொரு நண்பன் சொல்கிறாரு கோவப்படாத அப்படின்னு. சப் ठीक हो जाएगा, எல்லாம் சரியாயிரும் அப்படின்றாங்க. फिर हम ऑफिस के अंदर जाएंगे, அப்புறம் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே போயிடலாம். तो दुकानदार को अब पैसे देने की बारी आती है. அப்போ கடைக்காரருக்கு இப்போ, அப்புனா இப்போ, தோனா அப்போ, இப்போ பைசா காசு, தேனேக்கி கொடுப்பதற்கு, பாரி ஆத்தி ஹை டர்ன் வருது. அதாவது இவங்க இனிமேல் இவங்க காசு கொடுக்கணும். வந்து டீ கடைக்காரன் கிட்ட போய் டீ கேட்டதுக்கு அவன் நிறைய கேள்வி கேட்டு தொல்லை பண்ணால, வெறுப்பேத்தினால, அதே மாதிரி இப்போ இவங்களும் அந்த கடைக்காரனை வெறுப்பேற்ற போகிறாங்க. அது என்னென்ன வார்த்தைகள் சொல்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ. दोनों में से एक दोस्त बोलता है कि पैसे कैसे देना है, ऑनलाइन पेमेंट कर दूं या हाथ में देना पड़ेगा कैश. तो दुकानदार बोलता है ऑनलाइन कर दो, कैश भी दे दो, कुछ भी दे दो. तो ये बोलते हैं ऑनलाइन. एक दोस्त बोलता है कि पैसे कैसे देना है. ஒரு दोस्त சொல்கிறாரு, நண்பர், என்னன்னா காசு எப்படி கொடுக்கறது, ஆன்லைன் பேமெண்ட் कर दूं, ஆன்லைன் பேமெண்ட் செய்யவா, யா हाथ में देना पड़ेगा कैश, இல்லை என்றால் யானா அல்லது கையில் கொடுக்கணுமா கேஷு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்லைன் கர்தோ, கேஷ் பி கர்தோ, குச் பி தேதோ அப்படின்றாங்க. அதாவது ஆன்லைன் பண்ணு, கேஷாக கொடு, எதையாவது கொடுப்பா அப்படின்றாங்க. ஏதாவது கொடு அப்படின்னு. கேஷ் अच्छा चिल्लर दूं या नोट दूं, ऐसा पूछते हैं. मतलब उसने परेशान किया तो इनको लगा कि हमें भी परेशान करना चाहिए, तो इन लोग परेशान कर रहे हैं. तो वो कैश अच्छा चिल्लर दूं या नोट दूं, கேஷா அப்படின்ட்டு, அப்படியா சில்லர் கொடுக்கவா இல்லை நோட் கொடுக்கவா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சில்லரை கொடுக்கவா நோட் கொடுக்கவான்ட்டு. மத்லப் அப்படின்னு பேசும்போதே நான் சொல்லியிருப்பேன், அதாவது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மத்லப்க்கும் நிறைய மீனிங் இருக்குது. இந்த இடத்துல அதாவது அப்படின்னு சொல்கிறேன் நான். உஸ்னே பரேஷான் கியா தோ இன்கோ லகா கி அப்படின்னா அவங்க தொல்லை பண்ணாங்கல்ல, வெறுப்பேற்றுனாங்கல்ல. இவங்க ஒன்று கேள்வி கேட்டால் அவன் 2 தடவை 3 தடவை கேள்வி கேட்டுக்கிட்டே வெறுப்பேற்றினால இன்கோ லகா தோ இன்கோ லகா, அப்போ இவங்களுக்கும் தோணிருக்கு ஹமே பி பரிஷான் கர்னா செய்யே, நம்மளும் அவனுக்கு தொந்தரவு கொடுக்கணும், தொல்லை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி
வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க கேள்வியாக கேட்க போகிறாங்க. இன்னும் என்னை போலவே தெளிவாகவும் ஸ்பீடாகவும் ஹிந்தி கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் மூலியமாக உங்களுக்கு ஹிந்தி சொல்லி கொடுப்பேன். இன்னும் நிறைய பேத்துக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் சொல்லித் தருவேன். अच्छा नोट दे दूँ। नोट कौन सा, नया वाला दूँ या पुराना वाला? पुराना वाला, नया वाला, कुछ भी दे दो। चाय की कितना हुआ पैसा, तो वो 20 रुपये बोलते हो, तो मैंने बोलना भूल गई। अच्छा नोट दे दूँ, அப்படியா நோட் கொடுக்கவா? நயா வாலா दूँ या पुराना वाला, புதுசாக கொடுக்கவா இல்லை பழசு கொடுக்கவா? அந்த நோட்டு பழைய நோட்டு கொடுக்கவா புது நோட்டு கொடுக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. புதுசா இல்லை பழசா, நயா வாலா புரானா வாலா, குச் பி தே தோ, புதுசோ பழசோ எதையோ கொடுங்க. चाय का कितना हुआ, 20 रुपये बोलते हैं, वो तो मैं बोलना भूल गई அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருப்பேன். சாய் கா கித்னா ஹுவா पैसे அப்படின்னு கேட்குறாங்க. 20 ரூபா ஆச்சுன்னு சொல்கிறாங்க. वो तो मैं बोलना भूल गई அப்படின்னா அதை சொல்வதற்கு மறந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். பூல்கை அப்படின்றது நான் சொல்கிறதுக்கு மறந்ததுனால நான் பூல்கை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதே ஒரு பையன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லணுன்னா பூல் கயா அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இந்த கதை ஃபுல்லாக ஜென்ஸ் பேசுகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது ஒன்று மட்டும் நான் மறந்துட்டேன் அப்படின்றத சொல்கிறதுனால பூல்கை அப்படின்னு வந்துருச்சு. अच्छा ठीक है, ऐसा बोल के वो पैसे देते हैं और वो पैसा ले लेता है और बोलता है मैं समझ गया। क्या समझे? ऐसा अच्छा ठीक है, சரி ஓகே, ऐसा बोल के वो पैसा देते हैं அப்படி சொல்லி, அதாவது ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு वो पैसे देते हैं அவங்க காசு கொடுக்குறாங்க. और वो पैसे ले लेता है அவங்க காசு வாங்கிக்கிறாங்க. वो बोलता है அந்த கடைக்காரன், वो बोलता है அவங்க சொல்கிறாங்க, मैं समझ गया நான் புரிஞ்சுக்கிட்டேன். क्या समझे என்ன புரிஞ்சிங்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. वो दुकानदार बोलता है मैं समझ गया कि किसी को परेशान नहीं करना चाहिए। आपने चाय मांगे तो मैंने इतने सारे सवाल पूछी, इसी का बदला निकाल रहे हो आप। हाँ ठीक है, लेकिन वो चाय वाला बाज नहीं आता है। वो दुकानदार बोलता है அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, मैं समझ गया किसी को परेशान नहीं करना चाहिए அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் யாரையும் தொல்லை பண்ணக்கூடாது, டென்ஷன் படுத்தக்கூடாது அந்த மாதிரி அர்த்தம். கர்னா நஹி கர்னா चाहिए பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, தொல்லை கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி அர்த்தம். आपने चाय मांगे तो इतना सारा सवाल पूछा நீங்கள் டீ கேட்டீங்க அப்போது இவ்வளோ நிறைய கேள்வி கேட்டேன். வீடியோவில் பூச்சி அப்படின்னு சொல்லியிருப்பேங்க, அது ஃப்ளோவில் பெண்கள் பேசுகிற மாதிரி பேசிட்டேன். பூச்சா இசி கா பத்லா நிகால் ரஹே ஹோ ஆப் அப்படின்னா அதோட, இசிகா அப்படின்னா அதோட அப்படின்னு அர்த்தம். அந்த கேள்வி கேட்டதோட அப்படின்னு அர்த்தம். இசிகா அப்படின்றது பத்லா அப்படின்றது பழிவாங்குதல். நிகால் ரஹே ஹோ அப்படின்னா அந்த பழி வாங்குறீங்க அப்படின்னு அர்த்தம். பத்லா நிகால் ரஹே ஹோனா அதோட பழி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப் அப்படின்னா நீங்கள். ஹா டீக் ஹை ஆமாம் சரி அப்படின்றாங்க. லேக்கின் वो चाय वाला बाज नहीं आता है அப்படின்னா ஆனால் அந்த டீக்காரவங்க பாஸ் நஹி ஆத்தா ஹே அப்படின்னா திருந்த மாட்டாங்க, அவங்க அதவே திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். लेकिन वो चाय वाला बाज नहीं आता है, वो दूसरा एक ग्राहक आते हैं, वो चाय मांगते हैं तो वो फिर से की वही सवाल रिपीट करता है। चाय दूध वाली चाहिए या गुड़ वाली चाहिए, शक्कर वाली चाहिए, बिना शक्कर वाली चाहिए, ऐसा वो सवाल
फिर से पूछता है। दूसरा एक ग्राहक आता है அப்படின்னா இன்னொரு இன்னும் ஒரு दूसराனா ரெண்டாவது एक दूसरा एक இன்னும் ஒரு அப்படின்னு அர்த்தம். கிராஹக் ஆத்தா ஹே, கிராஹக்னா கஸ்டமர், டீ குடிக்க கடைக்கு கஸ்டமர் வர்றாங்க. वो चाय मांगते हैं அப்படின்னா அவங்க டீ கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். वो फिर से की वही सवाल रिपीट करता है. அவங்க फिर से की திரும்பவும் என்னன்னா அந்த கேள்வியை வஹி சவால் அந்த கேள்வி ரிப்பீட் கர்த்தா ஹே ரிப்பீட் பண்ணுறாங்க. चाय गुड़ वाली चाहिए या शक्कर वाली चाहिए, बिना शक्कर की चाहिए, ऐसा वो सवाल फिर से पूछता है. चाय गुड़ वाली चाहिए, வெல்லம் சாய் வேணுமா, பினா சக்கர் கி चाहिए, சக்கரை இல்லாமல் வேணுமா, சக்கரை போட்டு வேணுமா, ऐसा वो सवाल फिर से पूछता है. அப்படி கேள்வி திரும்பவும் கேட்கிறாங்க. दोनों दोस्त में से एक दोस्त அப்படின்னா ரெண்டு நண்பர்களின் ஒரு நண்பர் அப்படின்னு அர்த்தம். दुकान वाले को मुड़कर देखता है, கடைக்காரனை திரும்பி பார்க்குறாங்க. मुंह बंद करेगा या कनपट में दो दे दूं அப்படின்னா मुंह बंद करेगा அப்படின்னா வாயை மூடுறியா இல்லைனா கன்னத்திலே ரெண்டு குடுக்கவா அப்படின்னு திரும்பி பார்த்து சொல்கிறாங்க. ஏன்னா திரும்பவும் அந்த கிராக்கையும் கடுப்பேற்ற போகிறான் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. அவங்க உடனே வாயில் விரலை வச்சு நை 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 அப்படின்றாங்க. இல்லை 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 அப்படின்ட்டு. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் மூதோக்கரா அப்படின்ற ஃப்ரெண்டு சொன்னதாக சொல்லியிருந்தேன், 2 வீடியோக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அதில் மூதோக்கரானா மூஞ்சை கழுவிட்டு வா அப்படின்னு அர்த்தம்னு சொன்னேன். இதில் வந்து மூ பந்துக்கர் அப்படின்னா வாயை மூடுன்னு சொல்கிறேன்ல, ரெண்டுமே சொல்லுவாங்கங்க. ஏன்னா ஃபேஸ் அந்த முகம் அப்படின்றதுக்கு வந்து 2 வார்த்தை ரெண்டு இதாக பேசுவாங்க, 2 விதமாக பேசுவாங்க. ஒன்று வந்து ஃபேஸ்க்கு வந்து செஹரா அப்படின்வாங்க. செஹரா அப்படின்னா ஃபேஸ்ன்னு அர்த்தம், நம்ம முகம்னு அர்த்தம். இந்த மூன்றதுக்கு வாயவும் சொல்லுவாங்க, மூஞ்சிய கழுவு அப்படின்றப்பையும் மூதோ அப்படின்னு சொல்லுவாங்க, செஹரா தோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுக்கு 2 அர்த்தம்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ये वीडियो कैसा लगा ज़रूर बताइए, कमेंट ज़रूर कीजिए. पागल इसका मतलब क्या है, अगर पता होगा तो ज़रूर जवाब दीजिए. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். பாகல் அப்படின்னா ஹிந்தியில், பாகல் அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள்.